அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ பதிவில் எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் எப்படி செயல்படுது. ஸோ நமக்கு கேட்கக்கூடிய ஒரு விஷயத்தை, நம்ம முறையிடக்கூடிய ஒரு விஷயத்தை, நம்ம ப்ரேயர்ஸாக வைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எப்படி இருந்து இந்த பிரபஞ்சம் செயல்படுத்தும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி வீடியோ பதிவில் நம்ம பேச போகிறோம். ஸோ நேற்றைய வீடியோ பதிவில் எதை பற்றி பேசியிருந்தோம் அப்படின்னா, பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம பேசக்கூடிய லாங்குவேஜ் என்ன, பிரபஞ்சம் எப்படி பேசினா நம்ம புரிஞ்சுக்கும், ஸோ நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு விஷயத்தை எப்படி இருந்து கேட்கணும் அப்படின்றத பற்றி நேற்றைய வீடியோ பதிவில் நம்ம பார்த்துருந்தோம். நீங்கள் சப்போஸ் அந்த ஒரு வீடியோவை பார்க்கல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்குது, கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். மேலே கார்ட்லையும் தரேன், பார்த்து தெரிஞ்சுங்க. ஸோ இன்றைய வீடியோ பதிவு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு எப்படி செயல்படுது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு விஷயத்தை எப்படி கேட்கணும் அப்படின்னா, எப்படி முறையிடணும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறோம், புரிஞ்சுக்குங்க. இப்படி தான் நடக்கணும்னு சொல்லி ஒரு விஷயத்தை நீங்கள் அதுக்கிட்ட சொல்லக்கூடாது. அது நீங்கள் ப்ரேயர்ஸ்னு வச்சுக்கோங்க, மேனிஃபெஸ்டேஷன் வச்சுக்கோங்க, பிரபஞ்சம் வச்சுக்கோங்க, இறைவன் வச்சுக்கோங்க, அல்லான்னு வச்சுங்க, இயேசுன்னு வச்சுங்க, எப்படி வேணால் வச்சுக்கோங்க. நீங்கள் கேட்கக்கூடிய முறை எப்படி இருக்கணும்னா, எனக்கு இந்த பர்சன் தான் வந்து இதை நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, நீங்கள் மலேசியா குலாலம்பூரில் இருக்கீங்க. குலாலம்பூர்லேருந்து நீங்கள் வந்து இப்போ போகணும், இல்லை வந்து ஜோஹர் பாரு போகணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுது அப்படின்னா, பினாங் போகணும் அப்படின்னு சொல்லி தோணுதுன்னா, எனக்கு திருமாறன் தான் வந்து என்னை பினாங் கூட்டிகிட்டு போகணும். இப்போ உங்கள்கிட்ட வண்டி இல்லை, இப்போ நீங்கள் ஜோஹர் போகணுன்னு நினைக்கிறீங்க குலாலம்பூர்லேருந்து அப்படின்னா, நீங்கள் இப்போ குலாலம்பூர்லேருந்து ஜோஹர் போகணும் அப்படின்னும் போது, இந்த ஜோஹர் திருமாறன் வந்து கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லி நீங்கள் கட்டளையிடக்கூடாது. ஏன்னா அது வர்றதுக்கு சாத்தியம் இல்லை. திருமாறன் இங்கே ஏதோ ஒரு வேலையில் இருப்பாருன்னும் போது திருமாறனே வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு சாத்தியம் இல்லை. அப்போ நான் இங்கே இருக்கேன், இங்கேருந்து நான் இங்கே போகிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? அப்போ என்னை எப்படியாவது கூட்டிகிட்டு போ, என்னை இங்கேருந்து இந்த ஒரு இடத்துக்கு நான் போகணுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற ஒரு கட்டளை மட்டும் இடணுமே தவிர, என்னை திருமாறன் தான் வந்து கூட்டிகிட்டு போகணுன்னு நீங்கள் இருக்கக்கூடாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இங்கே சொல்லணும் அப்படின்னா, இந்தியா படி சொல்லணும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் சென்னையில் இருந்துட்டு நான் மதுரை போகணுன்னு நினைக்கிறேன். மதுரை எனக்கு வந்து எங்கேயோ ஊரில், இப்போ யூஎஸில் ஒருத்தர் இருக்கிறாரு, இப்போ என்னோட அண்ணன் யூஎஸில் இருக்கிறார் அப்படின்னா, என்னோட அண்ணன் தான் வந்து இப்போ என்னை சென்னையிலேருந்து மதுரை கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லி நான் விருப்பப்பட்டால் இப்போ நடக்குமா? ஃப்யூச்சரில் நடக்கலாம். ஆனால் இப்போ எனக்கு நடக்கணும் அப்படின்னா, நான் இப்போது இங்கேருந்து மதுரை போகணும். இப்போ நான் அந்த கட்டளையை மட்டும்தான் நான் கொடுக்கணுமே தவிர, என்ன எப்படி நடக்கணும்னு சொல்லி நான் கொடுக்கக்கூடாது. ஸோ நம்ம பண்ணக்கூடிய தப்பு என்னென்னா, எனக்கு இப்படி தான் நடக்கணும், அப்படி தான் நடக்கணும்னு நீங்கள் சொல்கிறதுனால இந்த பிரபஞ்சம் அதை செய்யாது. அப்போ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இறைவன், பிரபஞ்சம் எது வேணால் எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி, நீங்கள் அதுக்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக அதை எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்குது. ஒரு கணத்துலேயும் அதற்கு உண்டான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த ஒரு வாய்ப்பை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்றது இன்னொரு விஷயம். நான் டீப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்ச ஒரு விஷயத்தை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது. அப்போ இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த இடத்துல யார் இருக்காங்களோ அவங்களே பயன்படுத்தும். இப்போ நான் சொன்ன மாதிரி மதுரைக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா, சென்னையிலேருந்து மதுரைக்கு போகணுன்னா, யாராவது ஒருத்தவங்க அப்படி கிராஸ் பண்ணி போவாங்க, காரில் கிராஸ் பண்ணி போவாங்க. பட்டுன்னு அவங்களோட கண்ணில் வந்து நீங்கள் படுவீங்க. பட்ட உடனே உங்களுக்கு, எங்கே நீங்கள் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கிறீங்க, என்னங்க இவ்வளோ ரொம்ப நேரம் நீங்கள் நிற்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன், வாங்க நானும் அந்த சைட் தான் போகிறேன், வேணா உங்களை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி யாருனே முன்ன பின்ன தெரியாத ஒருத்தர் கூட உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு போவாங்க. ரோட்டில் நீங்கள் பெட்ரோல் இல்லாமல் நடந்து போகிறீங்க அப்படின்னா, வண்டியை தள்ளிட்டு நடந்து போகிறீங்க அப்படின்னா, என்னங்க வண்டியை தள்ளிட்டு போடுறீங்க, வாங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போவாங்க. இப்போது இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுதுன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஆளை பயன்படுத்துது. இப்போ இவனுக்கு ஒரு தேவை இருக்கா, இவனை இங்கே இருக்கக்கூடியவங்களை வச்சு பயன்படுத்து அப்படின்னு சொல்லி அது ஒரு விஷயத்தை அசைன் பண்ணும், ஒரு பர்சனை அசைன் பண்ணும். அந்த பர்சனை அசைன் பண்ணும்போது அந்த பர்சன் உங்களுக்கு செய்யணும். இப்போ இந்த பிரபஞ்சம் எப்படி கொடுக்குறது, ஒரு சிம்பிளாக ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வச்சு நான் சொன்னால் உங்களுக்கு புரியும். இப்போது ஒரு ஜொமேட்டோவாக இருக்கட்டும், ஸ்விக்கியாக இருக்கட்டும், ஒரு ஃபுட் டெலிவரி ஆப் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ நீங்கள் இந்த ஃபுட் டெலிவரி ஆப்பில் நீங்கள் ஃபுட்டை நீங்கள் வந்து ஆர்டர் போட்டுட்டீங்க. இப்போது இந்த ஃபுட் நீங்கள் பண்ண ஃபுட்டு வந்து உங்களுக்கு வந்தே தீரணும், ஏன்னா நீங்கள் ஆர்டர் போட்டிங்க. அப்போ நீங்கள் ஆர்டர் போட்டதுக்கப்புறம் இந்த டெலிவரி பார்ட்னர் யார், உங்களுக்கு யார் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க போகிறான்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணல. அந்த ஆப்பு எப்படி முடிவு பண்ணியிருக்குன்னா, அந்த இடத்துல யார் இருக்காங்களோ அவங்கள முடிவு பண்ணியிருக்கு. இப்போது நீங்கள் ஒரு A2Bயில் ஒரு ஃபுட் ஆர்டர் போட்டிருக்கீங்க அப்படின்னா, அந்த A2B ஜோனில் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ, அந்த ஹோட்டலுக்கு வெளியே யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரெக்வஸ்ட் காட்டும். ஸோ இந்த இடத்துக்கு வந்து இந்த ஃபுட் வந்து டெலிவரி பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அது அக்செப்ட் ஆகும். அவங்க அக்செப்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ அக்செப்ட் பண்ணும்போது நீங்கள் இங்கே ஃபுட் ஆர்டர் போட்டிங்க, நீங்கள் உங்களுக்கு என்ன கவலை இருக்கக்கூடாதுன்னா, யார் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க போகிறான்ற கவலை இருக்கக்கூடாது. இப்போ இது எனக்கு வர்றது மட்டும்தான் என்னோட நோக்கமாக இருக்கணும். அப்போ அதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எப்படி இந்த ஆப் பார்த்துக்குச்சோ, ஸ்விக்கியோ ஜொமேட்டோவோ சம்திங் எது வேணால், அது எப்படி முடிவு எடுத்துச்சுன்னா,
அது அங்கே இருக்கக்கூடிய உள்ள யார் யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காங்களோ, அங்கே யார் யாரெல்லாம் அந்த ஜோனில் இருக்காங்களோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப் அப்படி டேக் கேர் பண்ணிக்குது. அப்படின்னும் போது இந்த பிரபஞ்சமும் நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு விஷயத்தை அது டேக் கேர் பண்ணிக்கும். அது உங்களுக்கு கொடுக்க வேண்டியது அதோட கடமை. அப்போ அந்த கடமையை அது சரியாக செய்யும். எப்படி செய்யும்னா, அங்கே இருக்கக்கூடிய ஆளை பயன்படுத்தி செய்யும். இப்போ எப்படி இந்த ஃபுட் கொடுக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஆளை பயன்படுத்தி உங்களுக்கான ஒரு ஃபுட் டெலிவரி ஆச்சோ, இப்போ நீங்கள் கேட்ட ஒரு விஷயம் அங்கே இருக்கக்கூடிய ஆளை பயன்படுத்தி உங்களுக்கு அதை எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போது ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஏதோ ஒன்று சம்திங் உங்களுக்கு ஒன்று தோணுது, இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இது சம்மந்தப்பட்ட ஆள் யாராவது பட்டுன்னு ஒருத்தவங்க டிவியில் பேசிகிட்டு இருக்கலாம், பட் நீங்கள் கேட்ட ஒரு கேள்விக்கு உண்டான ஒரு பதில் கிடைக்கலாம். அதே மாதிரி நடந்து போகிற ஒருத்தவங்க யாராவது இதை பற்றி பேசிட்டு போகலாம். இல்லை யாருனே சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள் நீங்கள் பயணம் பண்ணும்போது, இப்போ நீங்கள் பஸ்லேயோ இல்லை ட்ரெயின்லையோ ட்ராவல் பண்ணும்போது பக்கத்தில் வந்து உட்காந்து பேசக்கூடிய ஆள் நீங்கள் கேட்ட கேள்விக்கு உண்டான ஒரு பதிலை சொல்லலாம். ஆனால் நீங்கள் அந்த கேள்வி அவங்ககிட்டே கேட்டிருக்க மாட்டீங்க, ஆனால் அந்த பதில் உங்களுக்கு அப்படி வரும். அப்போ இந்த பிரபஞ்சம் எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா, அங்கங்கே இருக்கக்கூடிய ஆளை பயன்படுத்தி ஹெல்ப் பண்ணுது. அதுதான் பெரிய ஒரு விஷயமே, ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். இதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆளை பயன்படுத்தி அது ஹெல்ப் பண்ணுது. இப்போது இப்படி ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு நிலையில் தான் இந்த பிரபஞ்சம் இருக்கணும் போது, உங்களையும் இந்த பிரபஞ்சம் ஒரு இடத்துலையுமே வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு கட்டளையே இடும், உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுக்கும். அப்போ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை உங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் அதை எடுத்து சந்தோஷமாக பண்ணுறதுக்கான மனநிலை ஃபஸ்ட்டு உங்களுக்கு வரணும். இப்போ எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ரோட்டில் போகிறீங்க, ஒருத்தங்க அடிபட்டு கிடக்குறாங்க, அவங்களுக்கு ஏதோ தண்ணி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா ஒரு 20 ரூபா வாட்டர் பாட்டில் ஆகுதுன்னா, அந்த 20 ரூபா வாட்டர் பாட்டில் வாங்கி அவங்களுக்கு நீங்கள் தண்ணியை கொடுக்கணும். அவங்கள கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்லீஸ்ட் சேர்த்து விடணும் அப்படின்னா, ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்து விடுறதுக்காவது நீங்கள் முயற்சியாவது பண்ணணும். இல்லை நீங்கள் அங்கே இருக்கிறீங்கன்னும் போது ஒரு 108 ஆம்புலன்ஸ்க்காவது ஃபோன் பண்ணி சொல்கிற அளவுக்காவது நீங்கள் இருக்கணும். எனிதிங் அவங்களுக்கு நீங்கள் தான் இப்போ செய்யணுன்ற ஒரு முழுமையாக உங்களுக்கு தெரியுது. இப்போ நம்ம இல்லைன்னா இங்கே யார் செய்வா அப்படின்ற ஒரு நிலை உங்களுக்கு உண்டாகுதுன்னா, நீங்கள் அதை முழுமையாக எடுத்து செய்யணும். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியிலேருந்து நீங்கள் தவறுறீங்க அப்படின்னா, அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் நிச்சயமாக கொடுத்துரும், இயற்கை கொடுத்துரும், பிரபஞ்சம் கொடுத்தே தீரும். இப்போ அவங்களுக்கு வேற ஒருத்தரை வச்சு ஹெல்ப் பண்ணிடும். நீங்கள் ஹெல்ப் பண்ணுறனா இன்னொருத்தரை வச்சு அதை ஹெல்ப் பண்ணிடும். ஆனால் நீங்கள் இந்த ஹெல்ப்பை செய்ய தவறுனதுனால, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் எடுத்து பண்ணாததுனால உங்களுக்கு மைனஸ் கணக்கில் போகும், உங்களுக்கு மைனஸ் ஆகிக்கிட்டே போகும். ஏன்னா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை கொடுக்குது, நீங்கள் அதை பண்ணல. அப்போது அவங்களுக்கு போய் சேர வேண்டிய ஒரு விஷயத்தை இயற்கை இன்னொருத்தர் யாரையாவது ஒருத்தர் அசைன் பண்ணி அவங்கள கொண்டு போய் சேர்த்துரும். அப்போ நம்ம எப்படி அப்படின்னா, எனக்கு வர்றது எனக்கு ஒரு விஷயத்தை அசைன் பண்ணுது இந்த பிரபஞ்சம், ஆனால் இந்த ஒரு விஷயத்தை நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னா, உங்களுக்கு என்னைக்காவது ஒரு தேவை வரும்ல, அப்போ அந்த பிரபஞ்சம் அதுக்கு உண்டான ஒரு ஹெல்ப் பண்ணாது. அதே மாதிரி நீங்கள் என்னைக்காவது இந்த மாதிரி ஒரு நீங்கள் சஃபர் ஆகும்போது, பெட்ரோல் இல்லாமல் வண்டியை நிறுத்தும்போது, இல்லை ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒருத்தர் ஹெல்ப்புக்கு தேவைப்பட்டு நிற்கும்போது, உங்களுக்கான ஒரு விஷயத்தை இந்த இயற்கை ஏற்படுத்தி கொடுக்காது. ஏன் தெரியுமா? சிம்பிளாக சொன்னால் உங்களுக்கு புரியும். இப்போது வீட்டில் ஒரு 2-3 பேர் இருக்கிறீங்க, நீங்கள் கூட பிறந்தது ஒரு அண்ணன், தம்பி, இல்லை அக்கா, தங்கச்சி, யாரோ ஒருத்தர். நீங்கள் உங்கள் அம்மா ஏதோ ஒரு வேலையை செய்ய சொல்கிறாங்க, கடைக்கு போய் இதை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நீங்கள் போய் வாங்கிட்டு வர போவீங்க. வாங்கிட்டு வர போயிட்டு நீங்கள் எல்லா விஷயத்தையும், அம்மா கேட்குற எல்லா விஷயத்தையுமே நீங்கள் செல்ல பிள்ளையாக இருந்து நீங்கள் பண்ணி கொடுத்துட்டே இருக்கீங்கன்னா, என்னதான் கூட பிறந்தவங்களாக இருந்தாலும், அதே வயிற்றிலே பிறந்தவங்களாக இருந்தாலும், நீங்கள் அவங்க கேட்கக்கூடிய விஷயத்தை எல்லாத்தையும் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னும் போது நீங்கள் அவங்களோட செல்ல பிள்ளையாக மாறிடுறீங்க. அப்போ என்னென்னா, அவங்களுக்கு ஒரு பொருள் கிடைக்குதுன்னா உங்களுக்கு 2 பொருளாக கிடைக்கும். அவங்களுக்கு ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு 2 விஷயத்தை சேர்த்து கொடுப்பாங்க. ஏன் தெரியுமா? அது செல்ல பிள்ளையாக இருந்து நமக்கு தேவையான ஒரு விஷயத்தை எல்லாத்தையுமே பண்ணி கொடுக்குதுலன்னு சொல்லி அங்கே வேறுபாடு பார்க்கலனாலுமே அவங்களுக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல 1 வைக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு 2 வைப்பாங்க, அவங்களுக்கு 1 வைப்பாங்க. இது நடக்கக்கூடியது, இது பிரபஞ்சத்தோட இயற்கையோட சட்டம், அது அப்படி தான் நடக்கும். அப்போ இந்த இயற்கை உங்களை பயன்படுத்தணும்னு நினைக்கிறதில்ல, இயற்கை எப்படின்னா அங்கங்கே இருக்கக்கூடிய ஆளை வைத்து தான் அது பயன்படுத்தும். இயற்கையோட விஷயமே ரொம்ப பெருசு. இப்போது ஏதோ ஒரு தேவை இருக்குன்னா, நான் இங்கே இருக்கிறேன்னா பட்டுன்னு என்னை வச்சு அங்கே இருக்கிறவங்களுக்கு அதை ஹெல்ப் பண்ணணும். இப்போ எனக்கு இங்கே ஒரு தேவை இருக்குன்னா, இங்கே இருக்கிறவங்கள வச்சு இமீடியட்டாக எனக்கு இது ஒரு ஹெல்ப் பண்ணணும். அப்போது இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை உங்களுக்கு கொடுக்கும்போது, இயற்கை எனக்கு இதை கொடுத்துருக்கேன்னு சொல்லி முதல்ல சந்தோஷப்படணும். ஏன் தெரியுமா? உங்களை சூஸ் பண்ணியிருக்கு இந்த இயற்கை. அப்போ அந்த இயற்கையை உங்களுக்கு சூஸ் பண்ணும்போது, பரவாயில்ல, இந்த ஒரு கடமையை எனக்கு இன்றைக்கி இயற்கை கொடுத்துருக்கு, இந்த கடமையை நான் செய்கிறேன்னு சொல்லி அதை சந்தோஷமாக, இப்போ வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுக்கணும்னா வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுக்குறதே பரவாயில்ல, இயற்கை இந்த இடத்துல என்ன அசைன் பண்ணியிருக்கல, இந்த இடத்துல நான் இல்லைன்னா இவங்களை யார் பார்ப்பான்னு சொல்லி இயற்கை உங்களுக்கு கொடுத்த அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை சந்தோஷமாக எடுத்துகிட்டு முதல்ல நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும். எப்படி ஒரு மிஷன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது அதற்கு உண்டான அந்த கேமில் ஒரு போனஸ் பாயிண்ட் ஆட் ஆகிட்டே போதோ, அதே மாதிரி இந்த இயற்கை சொல்லக்கூடிய ஒரு வேலையை நீங்கள் செய்யும்போது, செஞ்சு முடிக்கும்போது, கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கான பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும். அந்த பாயிண்ட்ஸுக்கு பேர் அருள் அப்படின்னு சொல்லுவாங்க, அருள் கணக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் இப்படி செய்ய 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 என்ன நடக்கும்னா, உங்களுக்கான ஒரு தேவைன்னு ஒன்று வரும்போது இந்த பிரபஞ்சம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான ஒரு விஷயத்தை பண்ணிடும்.
பிளட் டோனர் எடுத்துக்கிங்களேன், நீங்கள் தொடர்ந்து நீங்கள் டொனேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, பிளட் டொனேட் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா, உங்களுக்குன்னு உங்களோட குடும்பத்துக்குன்னு ஏதாவது ஒரு ரத்த தேவை வருது அப்படின்னா, ஏதாவது ஒரு பிளட் டொனேட் நீங்கள் உங்களுக்கான ஒரு தேவை வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த டோனரோட சர்டிஃபிகேட் காமிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அப்போ இங்கே நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸில் வரும். அதுதான் இயற்கை பண்ணக்கூடியது. ஆனால் இங்கே நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, இப்போ நான் இதை சொல்லிக் கொடுத்தேன்னா அவன் பெரிய ஆள் ஆகிடுவான், இப்போ நான் சொல்லிக் கொடுக்காம விட்டேன்னா அவன் பெரிய ஆள் ஆக மாட்டான், அதனால் நான் சொல்லிக் கொடுக்குறதே நான் இங்கே ஸ்டாப் பண்ணிக்கிறேன்னா இது என்னோட முட்டாள்தனம். ஏன் தெரியுமா? இயற்கை அப்படி செயல்படலை. இப்போ நான் சொல்லிக் கொடுக்கலன்னா அவன் இன்னொருத்தர் மூலமாக கற்றுக்க போகிறான், இன்னொருத்தர் மூலமாக பெரிய ஆள் ஆக போகிறான். இப்போ அவன் இங்கே பெரிய ஆள் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி நான் இங்கே தடுக்கிறேன் அப்படின்னா நான் நினச்சிக்கிறேன் நான் தடுத்துட்டேன்னு. ஆனால் நான் நினச்சது முற்றிலும் முட்டாள்தனமான ஒரு விஷயம். இங்கே எந்த ஒரு விஷயத்தையும் நான் தடுக்க முடியாது, எந்த ஒரு விஷயத்தையுமே இயற்கைக்கு மாறாக நான் செய்ய முடியாது. இயற்கை வேற ஒருத்தரை வச்சு அவனுக்கு அதை கற்றுக் கொடுத்துரும், அவன் க்ரோ ஆகிடுவான். ஆனால் நம்ம லோ ஆகிட்டே போவோம். அவனுக்கு ரொம்ப ஹையான ஒரு ரேஞ்ச் போயிட்டே இருக்கும், நம்மளுக்கு ரொம்ப லோவான ரேஞ்ச் போயிட்டு இருக்கும். அப்போ இயற்கை சொல்லும் போதே, இயற்கை உங்களுக்கு அதுக்கான ஒரு விதியை விதிக்கும் போதே, ஒரு கட்டளை இடும்போதே நீங்கள் சந்தோஷமாக பண்ணிட்டீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து க்ரோ ஆவீங்க. இப்போ நான் பண்ணி கொடுத்து அவன் பெரிய ஆள் ஆகிட்டானா என்ன பண்ணுறேன்னு சொல்லி நம்ம இங்கே கட் பண்ணும்போது அவன் வளர்ந்துருவான், நீங்கள் திரும்ப இன்னும் குறைஞ்சிக்கிட்டே போவீங்க. இது இயற்கையோட சட்டம். அப்போது இயற்கை கொடுக்கும்போதே ஓகே 2 பேர் சேர்ந்து க்ரோ ஆகிறோம், நான் அவனுக்கு சொல்லித்தரேன்னு சொல்லி நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இயற்கை திரும்பவும் கொடுக்கக்கூடியவங்களுக்கு ரிட்டர்ன்ஸில் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ பிரச்சனையே என்னென்னா, நான் எடுக்கக்கூடிய தன்மையிலே இருக்கிறதுனால நான் கொடுக்கறதுக்கு இங்கே நான் தயங்குறேன். இயற்கை ரொம்ப பெரிய ஒரு விஷயம், இந்த பிரபஞ்சம் ரொம்ப பெரிய ஒரு விஷயம். நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸில் 100% கொடுத்தே தீரும், 200% கொடுத்தே தீரும். அப்படியே நீங்கள் 10x 20x 30xல் உங்களுக்கு வந்தே தீரணும். அதுதான் பிரபஞ்சத்தோட சட்டம். இப்போ நான் இதை மீறும்போது தான் எனக்கு உண்டான ஒரு பிரச்சனை வருது. ஏன்னா இங்கே நான் செய்யாமல் இன்னொரு இடத்துலேருந்து நான் ஹெல்ப் வேணும்னு நினச்சேன்னா எப்படி செய்வாங்க? செய்ய மாட்டாங்க. இப்போது ஒருத்தருக்கு ஊருக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, நான் போய் எந்த ஒரு பிரச்சனைக்குமே நான் நிற்காம, இல்லை ஊருக்குள்ளே ஒரு கல்யாணம் நடக்குது, எந்த ஒரு கல்யாணத்துக்குமே நான் போய் நிற்காம, நான் கல்யாணம் வச்சாலோ இல்லை எனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது ஊரில் இருக்கக்கூடியவனாவது ஒருத்தன் வருவானா? வரமாட்டான். ஏன்னா நீங்கள் இங்கே கொடுக்கல, அதனால் அவனும் வரமாட்டான். சிம்பிளாகவே புரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணுறீங்க, அவன் வரலைன்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு 10 கல்யாணத்துக்கு அவங்க இன்வைட் பண்ண ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு எதுக்கும் நீங்கள் போயிருக்க மாட்டீங்க. அப்போ அவனும் வர்றதை ஸ்டாப் பண்ணிப்பான். நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸில் வரும், கொடுக்கலன்னா வராது. அப்போ இந்த இயற்கை கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கண்டிப்பாக கொடுத்தே தீரும், ஏதோ ஒரு வகையில் வந்தே தீரும். இயற்கை கொடுக்கணும்னு நினச்சா யாருனாலையும் தடுக்கவே முடியாது. அப்போது உங்களுக்கு அதுக்கு உண்டான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வருது அந்த இடத்துல அப்படின்னும் போது அதை எடுத்துகிட்டு முழுவதுமாக செய்கிறதுக்கு, சந்தோஷமாக செய்கிறதுக்கு முற்படுங்க. உங்களோட வாழ்க்கை மிக சிறப்பாக மாறும். ஸோ இந்த பிரபஞ்சத்தை பற்றி பேசணுன்னா பேசிகிட்டே போகலாம். அவ்வளோ ஒரு விஷயம், இந்த பிரபஞ்சம் அவ்வளோ அழகாக இயங்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு சொல்லி நினச்சேன். இயற்கை ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு கொடுக்குதுன்னா அதை எடுத்து பண்ணுங்கள், வாழ்க்கை மிகப்பெரிய லெவலில் மாறும். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோ பதிவில் சந்திக்கிறேன். நன்றிகள், வணக்கம்.